வெல்கம் டு மை சேனல் மெரிசைட் பேலட். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கஸ்டர்ட் மேங்கோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லன்ச் டைமுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா ஈவினிங்கில் ரெடி ஆயிரும் இது. ஸோ ஒரு ஈவினிங் ஸ்நாக் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல கரெக்டானது. இதுக்கு ஒரு 1/4 கப் மில்கில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப்பு, மொத்தம் 2 கப்பு பால். அது 1/4 கப்பில் நீங்கள் இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதையும் ஊற்றிட்டு ஒரு 1/2 கப்பு கண்டன்ஸ் மில்க்கும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுவரையும் ஸ்டவ் ஆன் பண்ணல, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால லம்ஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்க போகும்போது மேங்கோவோட பல்ப், மேங்கோ தோல் எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு. அந்த திக்காகும் போது அது 1/2 கப்பு அந்த இதை எடுத்து சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதோட திக்காக ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். அப்புறம் அந்த கஸ்டர்டோட ஸ்மெல் டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒன்ஸ் திக்காக ஆரம்பிக்கும் வந்து நல்லா ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நடுவில் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இது வந்து மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ண வச்சுருங்க. வெளியவே வச்சு நல்லா கூல் ஆகட்டும். நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வார்மாக இருக்கும் போதே நான் அந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பாதி மெல்ட் ஆகி அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுத்தது. அது நல்லா கூலானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சில்டு மேங்கோ கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப யம்மியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு, சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம். ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு கிளிங் ரேப்பை மேலே அந்த இதோட ஒட்டுன மாதிரி போட்டிங்கன்னா அது ஃபார்ம் ஆகாது. நான் பண்ண மறந்துட்டேன் இதில். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேட்டட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளான ஒரு டெசர்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.